Hello children, இந்த வீடியோல நம்ம CBSE Max grade 7க்கு NCERT ஓட நியூ சிலபஸ் தான் பார்க்க போறோம். Chapter 2 Arithmetic Expression. Section 2.2 Reading and Evaluating Complex Expressions ரொம்ப லென்த்தியா இருக்கிறதுனால நான் பார்ட் பை பார்ட்டா தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த பார்ட் 3ல பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் 2.2ல இருக்கிற figure it out தான் பார்க்க போறோம். Okay, now first sum, find the values of the following expression. So the first statementல என்ன கொடுத்திருக்காங்கன்னா இங்க ஒரு 5 expressions கொடுத்திருக்காங்க இல்லையா, A, B, C, D, E. டோட்டலா 5 expressions இருக்கு இல்லையா. இந்த each expressionக்கு value find out பண்ணணும் by writing the terms in each case. So value மட்டும் இருந்தா பத்தாது, நம்ம each expressionக்கும் டேர்ம்ஸும் ரைட் பண்ணணும். அப்போ டேர்ம்ஸும் ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ ரைட் பண்ணணும். ஓகேவா? நவ் லெட்ஸ் கெட் இன்டு திஸ். இதுல ஃபர்ஸ்ட் சம், இந்த ஏ சம் பாத்தீங்கன்னா they have given 28 minus 7 plus 8. So termsனா என்ன? terms எப்பவுமே ஒரு எக்ஸ்பிரஷன்ல பிளஸ் ஆர் மைனஸ் அந்த சைன் மூலமா பிரிஞ்சு இருக்கும், செப்பரேட் ஆயிருக்கும். சரியா? அப்போ இங்க பாத்தீங்கன்னா 28ன்றது ஒரு டேர்ம், -7ன்றது அதர் டேர்ம், அண்ட் தென் 8ன்றது அனதர் டேர்ம். ஸோ டோட்டலா இந்த எக்ஸ்பிரஷன்ல 3 டேர்ம்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேர்ம்ஸ் ரைட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? 28 கமா செகண்ட் டேர்ம் இஸ் -7 and third term is 8. So terms write பண்ணிட்டோமா? இப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இப்போ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த given எக்ஸ்பிரஷன் நம்ம அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 28 minus 7 plus 8. இப்போ 3 terms வந்து நம்ம எப்படி வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 terms ஆட் பண்ணிட்டு அந்த ரிசல்ட் கூட தேர்ட் டேர்ம் ஆட் பண்ணாலும் சரி, இல்ல நான் ஃபர்ஸ்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் ஆட் பண்ணிட்டு வந்த ரிசல்ட் கூட செகண்ட் டேர்ம் ஆட் பண்ணாலும் ஃபைன் தான். எப்படி வேணும்னாலும் நம்ம குரூப் பண்ணிக்கலாம். இதுல நான் என்ன பண்ண போறேன்னா -7 plus 8 இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்டீஜர் அடிஷன்ஸ் தெரியும் இல்லையா, இதுல 8 வந்து பாசிட்டிவ் சைன்ல இருக்கு, 7 வந்து நெகட்டிவ் சைன்ல இருக்கு. அப்போ டிஃபரண்ட் சைன்ஸ் இருந்தா நம்ம சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் வேல்யூவோட சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ -7 plus 8 gives +1 plus 1 வரும். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் நான் எந்த சேஞ்சஸும் பண்ணாம I'll keep it as it is. அப்போ 28 -7 plus 8க்கு பதிலா +1. இப்போ ஆன்சர் என்ன? 28 plus 1 is 29. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். இப்போ let's do the second one. செகண்ட் ஒன் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 39 minus 2 into 6 plus 11. ஃபர்ஸ்ட் நம்ம இதுல டேர்ம்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். டேர்ம்ஸ்ன்றது எப்படி ஸ்பிளிட்டா இருக்கும்னா பிளஸ் ஆர் மைனஸ் சைன்ல தான் ஸ்பிளிட் ஆயிருக்கும். அப்போ இதுல பாத்தீங்கன்னா 39 is a first term, -2 into 6 மல்டிப்ளை ஆகுது இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் இன்க்ளூடிங் மைனஸ் சைன். ஓகே, அந்த மைனஸ் சைன் இஸ் அப்ளிகபிள் ஃபார் இந்த நம்பர் 2. தென் தேர்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா இந்த +11. ஸோ டோட்டலா இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷன்ல நம்மளுக்கு 3 டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். டேர்ம்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா 39. செகண்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா instead of giving -12 இந்த -2 into 6 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் இஸ் 11. டேர்ம்ஸ் ரைட் பண்ணிட்டோமா? இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 39 minus 2 into 6 plus 11. இப்போ இதுவும் ஒரு சிங்கிள் நம்பரா இருக்கா 39. லாஸ்ட் டேர்மும் 11 சிங்கிள் நம்பரா இருக்கு. பட் இந்த செகண்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன்ல கொடுத்திருக்காங்க 2 நம்பர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த 39 minus 2 நம்ம பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த செகண்ட் டேர்ம்ல இருக்கிற டேர்ம் வித்தின் த டேர்ம்குள்ள இருக்கிற ஆபரேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டேர்ம்ஸ் எப்பவுமே பிளஸ் ஆர் மைனஸ் சைன்ல தான் ஸ்பிளிட் ஆயிருக்கும்.
இப்போ இந்த செகண்ட் டேர்ம் இது பாத்தீங்கன்னா 2 into 6 இருக்கா, அப்போ 39 minus 2 பண்ணக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், minus 2 into 6 தான் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ வித்தின் த டேர்ம்குள்ள இருக்கிற ஆப்ரேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த வேல்யூ கூட நம்ம either ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட ஆட் பண்ணாலும் சரி, இல்ல செகண்ட் இந்த லாஸ்ட் டேர்ம் இந்த தேர்ட் டேர்ம் கூட ஆட் பண்ணிட்டு அந்த ரிசல்ட் கூட ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆட் பண்ணாலும் ஃபைன் தான். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா I'll keep the 39 as it is. Okay, minus 2 into 6. So value na 2 into 6 வந்து 12. இங்க negative sign இருக்கிறதுனால minus 12. Next, what is the last term that we have? Plus 11. So அந்த 11 நான் அப்படியே place பண்ணிக்கிறேன். இப்போ as usual நான் என்ன பண்ண போறேன்னா you take any orderல நம்ம add பண்ணாலும் fine தான். 39 minus 12 add பண்ணிட்டு வந்த result கூட 11 add பண்ணாலும் fine. இல்ல minus 12 plus 11 add பண்ணிட்டு அந்த result கூட 39 நம்ம add பண்ணாலும் fine தான். So இங்க last two numbers பாருங்க, minus 12 plus 11. So first நான் இந்த ஆபரேஷனை கம்ப்ளீட் பண்றேன். minus 12 plus 11 பாத்தீங்கன்னா நம்ம இங்க சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ இன்டீஜர் அடிஷன் சப்ராக்ஷன் பத்தி லேர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, ரெண்டு நம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைன்ல இருந்தா நம்ம சப்ராக்ஷன் பண்ணணும் அண்ட் கீப் த கிரேட்டர் நம்பர் சைன். அப்போ minus 12 plus 11 பாத்தீங்கன்னா minus 1. அப்போ 39 minus 1. இப்போ 39 minus 1 ஓட வேல்யூ என்ன, 38. That's all. B ஓட answer. Now let's move into the C1. Next we'll move on to the C sum. C sum ஓட expression பாத்தீங்கன்னா 40 minus 10 plus 10 plus 10. இதுதான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷன். இதுல இப்ப நம்ம டேர்ம்ஸ் ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஜெனரலா டேர்ம்ஸ் எப்படி இருக்கும்னா பிளஸ் இல்ல மைனஸ் சைன்ல ஸ்பிளிட் ஆயிருக்கும். ஓகேவா, அப்போ இங்க டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா 40 என்றது ஒரு டேர்ம், மைனஸ் 10. ஸோ மைனஸ் 10 இருந்தா மைனஸ் சைன் சேர்த்து தான் நம்ம அந்த டேர்மை சொல்லணும். அப்போ minus 10 plus 10 plus 10. ஸோ டோட்டலா 4 டேர்ம்ஸ் இதுல இருக்கு. சரியா, ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். So terms are, first term is 40, second term minus 10, third term 10, fourth term 10. So total 4 terms இருக்கா. இப்போ நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை simplify பண்ணி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். 40 minus 10 plus 10 plus 10. இதுல minus 10 plus 10 பாருங்க சேம் வேல்யூ பட் ஆப்போசிட் சைனா இருக்கிறதுனால இது 0 வருமா, அப்போ நான் இங்கேயே நான் இதை கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அவுட் ஆஃப் 4 டேர்ம்ஸ்ல 2 டேர்ம்ஸ் நம்மளுக்கு எலிமினேட் ஆயிடுச்சு, ரிமூவ் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம், இதை ஆட் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 40 plus 10 வந்து பாத்தீங்கன்னா 50. That's all. C1 ஓட answer. Now we'll move on to the D1. D1 ஓட expression பாத்தீங்கன்னா 48 minus 10 into 2 plus 16 divided by 2. So once again நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன், terms அன்றது ஒரு expressionல terms எப்படி split இருக்கும்னா பிளஸ் ஆர் மைனஸ் சைனால மட்டும்தான், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சைனால இல்ல. அப்போ இதுல இங்க நம்மளுக்கு எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னா 48 ஒரு டேர்ம், minus 10 into 2 along with the minus sign தான் எடுக்கணும், into 2 வந்து second term, 16 divided by 2 என்றது third term. So டோட்டலா இந்த particular expressionல 3 terms இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம terms வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். So terms are 48, minus 10 into 2, 16 divided by 2. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரியா, சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்போ ஃபர்ஸ்ட் நான் அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே ரைட் பண்ணிக்கிறேன். 48 minus 10 into 2 plus 16 divided by 2. இப்போ
ஃபர்ஸ்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் இருக்கு 48 அப்படின்னு சொல்லிட்டு யூனிக்கா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. செகண்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் நம்பரா கொடுக்கறதுக்கு பதிலா -10 into 2 அப்படின்னு மல்டிப்ளிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. அப்போ 48 கூட அந்த செகண்ட் டேர்ம் ஆடோ சப்ராக்டோ பண்றதுக்கு முன்னாடி இந்த நம்பரை நம்ம சிங்கிள் நம்பரா மாத்தணும். ஓகே, இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி தான் தேர்ட் டேர்ம் கூட நம்ம என்ன பண்ணணும், இந்த 16/2 சிங்கிள் வேல்யூவா நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கப்புறமா தான் அது அடுத்த டேர்ம் கூட நம்ம ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியும். சோ இப்போ இந்த செகண்ட் டேர்மும் தேர்ட் டேர்மும் சிம்பிளிஃபை பண்ணலாம் இது கூட ஆட் பண்றதுக்கு முன்னாடி. அப்போ 48 -10 into 2 -10 into 2 எவ்வளோ 10 2 times 20 அப்போ -20 then plus 16/2 so 2 டேபிள்ல 16 எங்க இருக்குன்னா 8 டைம்ஸ்ல இருக்கா அப்போ 8 so இப்போ இந்த -10 into 2 வந்து -20 மாத்திட்டோம் 16/2 வந்து +8 சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ ஈச் டேர்ம்ல சிங்கிள் வேல்யூ இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டோமா. இப்போ நம்ம add or subtraction பண்ணலாம். இப்போ 48 -20 சிம்பிளிஃபை பண்ணிட்டு அந்த ரிசல்ட் கூட 8 ஆட் பண்ணாலும் சரி, இல்ல -20 + 8 சிம்பிளிஃபை பண்ணிட்டு அந்த ரிசல்ட் கூட 48 நம்ம ஆட் பண்ணாலும் ஃபைன் தான். ஓகே, ஸோ நான் லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். -20 and +8 தான் நான் இப்போ ஆட் பண்ண போறேன். ஸோ இந்த 48 வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் ஐம் கீப்பிங் as it is. அண்ட் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -12. இப்போ நம்மளுக்கு 48 - 12 இருக்கா. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சரா 36 வருது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் D1 ஓட ஆன்சர். நவ் we will move into the E-sum. E-sum-ஓட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா 16 into 3 minus 4 into 8 into 5. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 டேர்ம்ஸ் தான் இருக்கு. ஸோ 16 into 3 ஒரு டேர்ம், along with the minus சைனும் நம்ம 4க்கு இன்க்ளூட் பண்ணிக்கணும். -4 into 8 into 5 செகண்ட் டேர்ம். ஓகே, ஸோ டேர்ம்ஸ்ன்றது எப்படி இருக்கும்னா ஒரு எக்ஸ்பிரஷன்ல பிளஸ் ஆர் மைனஸ் சைனால ஸ்பிளிட் ஆகிருக்கும். ஓகேவா, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சைனால ஸ்பிளிட் ஆகாது. ஓகேவா, ஸோ டேர்ம்ஸ்ன்றது பிளஸ் ஆர் மைனஸ் சைன்ல தான் ஸ்பிளிட் ஆயிருக்கும். ஸோ இப்போ அதைப்படி பார்த்தோம்னா இங்க பிளஸ் சைன் எங்க இருக்குன்னா எங்கேயுமே இல்லை, ரைட்டா. அங்க +6 ஸ்டார்டிங்ல இருக்கு, தென் மைனஸ் இங்க தான் இருக்கு. அப்போ 6 into 3 ஒரு டேர்ம், அண்ட் இந்த ரிமைனிங் இந்த 3 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இது எல்லாமே சேர்த்து தான் நம்மளுக்கு செகண்ட் டேர்ம். ஸோ 2 டேர்ம்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் ரைட் பண்ணிடலாம். (16 into 3) இது ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா -4 into 8 into 5. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 6 into 3 ஓட வேல்யூ தெரியும் இல்லையா, 6 3 times 18. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் கூட ஆடோ சப்ராக்டோ பண்றதுக்கு முன்னாடி இந்த டேர்ம் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். 6 into 3 வந்து 18. அதே மாதிரி செகண்ட் டேர்ம் கூட சேம் ப்ராசஸ். 4 into 8, 4 8 times 32. தென் 32 கூட அந்த ரிசல்ட் கூட 5 மல்டிப்ளை பண்ணும். 5 மல்டிப்ளை பண்ணா 160. ஓகே, ஸோ இப்போ வேல்யூ பாருங்க, 6 into 3 minus 4 into 8 into 5. 6 3 times 18 and minus இதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா 4 8s 32. 32 into 5 160. ஸோ சைன் நம்மளுக்கு நெகட்டிவ் சைன் அப்படியே கேரி ஆகும். ஓகே, இப்போதான் நம்ம ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, நவ் 18 minus 160 பாத்தீங்கன்னா -142. கிரேட்டர் நம்பர் சைன் நம்ம அப்படியே கேரி பண்ணணும். ஓகேவா, ஸோ தட்ஸ் ஆல் E1 ஓட ஆன்சர் -142. ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த செகண்ட் சம் இந்த ஃபிகர் இட் அவுட்ல. இந்த ஃபிகர் இட் அவுட்ல பாத்தீங்கன்னா ரைட் a story
or situation for each of the following expressions and find their values. இவங்க என்ன சொல்றாங்கன்னா கீழே வந்து ஒரு few expressions கொடுத்துருக்கோம். டோட்டலா 3 expressions கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு வந்து நீங்களே ஒரு ஸ்டோரி இல்ல ஒரு சுச்சுவேஷன் வந்து நரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 89 + 21 - 10 இருக்கு இல்லையா? இப்போ நம்ம என்ன மாதிரி ரைட் பண்ணலாம்னா, இப்போ என்கிட்ட வந்து 89 rupees இருக்கு. ஸோ எங்க அம்மா வந்து எனக்கு 21 rupees இன்னைக்கு கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ 89 + 21 எனக்கிட்ட ஒரு அமௌண்ட் சேர்ந்துருக்கு. தென் நான் 10 rupees வந்து கடைக்கு போய் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோரி இல்ல சுச்சுவேஷன் நம்ம ரைட் பண்ணலாம். ஓகே, இல்ல மணி வேண்டாம், வேற எதனா எக்ஸாம்பிளா கூட நம்ம எடுத்துக்கலாம். என்கிட்ட 89 சாக்லேட்ஸ் இருக்கு. ஸ்கூல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேரிங்ல எனக்கு 21 சாக்லேட்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. அண்ட் 10 சாக்லேட்ஸ் நான் வீட்டுக்கு வந்து தம்பி பாப்பாக்கு கொடுத்தேன். அந்த மாதிரி நம்ம எப்படின்னா ரைட் பண்ணலாம். ஸோ பேசிக்கா 89 கூட 21 ஆட் ஆயிருக்கணும், தென் ஃபைனலா சப்ட்ராக்ட் ஆயிருக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுச்சுவேஷன் கொண்டு வரணும். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி செகண்ட் சம். ஸோ கொஸ்டின் நான் ஒன் செகண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரைட் ஸ்டோரி ஆர் சுச்சுவேஷன் சொன்னாங்க இல்லையா? அப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்மளா ஓனா ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிட்டு தென் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ இந்த அக்கார்டிங் டு திஸ் ஒன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஏதோ ஒரு 89 இருக்கு, அது கூட 21 ஆட் ஆகுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வரணும். தென் ஃபைனலா 10 வந்து அதுல இருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்போ ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா A1க்கு Ravi had a 89 chocolates. So initially Ravi கிட்ட எத்தனை சாக்லேட்ஸ் இருக்கு? 89 சாக்லேட்ஸ் இருக்கு. +21 நால நான் என்ன பண்றேன்னா, இந்த +21 கொண்டு வரதுக்காக his friend, ரவியோட ஃப்ரெண்ட், ஓகே, his friend gave him எத்தனை சாக்லேட்ஸ்? 21 தான் ஆட் ஆயிருக்கு. ஸோ his friend gave him 21 more. இப்போ ஓவராலா இருந்து மைனஸ் சைன் இருக்கிறதுனால இப்போ ரவி கிட்ட இருந்து 10 சாக்லேட்ஸ் ஒன்னு அது தொலைஞ்சு போகணும், இல்லைன்னா ரவி வந்து வேற யாருக்குன்னா கொடுக்கணும், ரைட்டா? தென் லேட்டர் he lost-ன்றதுக்கு பதிலா யாருக்குன்னா கொடுத்த மாதிரி நம்ம ரைட் பண்ணலாம். சிஸ்டருக்கோ பிரதருக்கோ கொடுத்த மாதிரி நம்ம ரைட் பண்ணலாம். லேட்டர் he gave 10 chocolates to his sister. How many chocolates does he have now? How many chocolates does he have now? That's all. So given expression க்கு suit ஆகுற ஒரு ஸ்டோரி நம்ம ரைட் பண்ணிட்டோம். ஓகேவா? தென் ஆஃப்டர் தட் என்ன சொல்லியிருக்காங்க? ரைட் a story or situation for each of the following expression. ரைட் பண்ணிட்டோமா? and find the values. So second part of the question என்ன? values கூட find out பண்ண சொல்றாங்க. So நம்ம first sumல first subdivisionல sumsக்கு எப்படி value find out பண்ணோமோ அதே மாதிரி தான். ஸோ இங்க கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா 89 + 21 - 10. ஸோ 89 + 21 பார்த்தீங்கன்னா 110. ஸோ டோட்டலா 3 டேர்ம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 110 வருதா? லாஸ்ட் டேர்ம் will keep as it is. Now 110 - 10 பார்த்தீங்கன்னா 100. ஸோ ஃபைனலா ரவி கிட்ட 100 chocolates இருக்கு. Okay, so that's all in the A1. Now let's move on to the B1. Okay, B1 இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு ஸ்டோரி ரைட் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பிரஷனுக்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். B1 5 × 12 - 6. ஸோ இதுல என்னன்னா 5 கூட 12 மல்டிப்ளை ஆகுது.
ரைட்டா? இப்போ மல்டிப்ளை நம்ம அந்த சிச்சுவேஷனை கொண்டு வரணும். ஓகே, தென் ஃபைனலா -6 அதுல இருந்து சப்ராக்ட் ஆகுற மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஸ்டோரி ரைட் பண்ணலாம். A shopkeeper packs 5 boxes. A shopkeeper packs how many boxes? 5 boxes. Each containing 12 pencils. See 5 into 12 அன்றதுனால 5 boxes இருக்கு. Each boxல 12 pencils இருக்கு. So 5 boxes. Each containing 12 pencils. அப்போ 5 into 12க்கு இந்த டேர்ம்க்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா சூட் ஆயிடும் இல்லையா? பென்சில்ஸ். இப்போ நம்ம -6க்கு we have to further write. ஓகே, இப்போ later 6 pencils were damaged. Pencils were damaged. இப்போ டேமேஜ்னா அது ரிமூவ் தானே பண்ணி ஆகணும். damaged and removed. இப்போ ரிமூவும் பண்ணிட்டாங்க அந்த பாக்ஸஸ்ல இருந்து. How many pencils are left? That's all. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க ரீட் பண்ணீங்கன்னா கரெக்டா இந்த எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு சூட் ஆகும். ஓகே, so how many pencils are left? ஓகே, so that's all. இந்த எக்ஸ்பிரஷனுக்கு இந்த ஸ்டோரி. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 into 12 minus 6. இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ்ன்றது ஜென்ரலாக ப்ளஸ் இல்லைன்னா மைனஸ் சைனால தான் ஸ்பிளிட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இங்கே 5 into 12ன்றதே ஒரு டேர்ம் தான், -6ன்றது செகண்ட் டேர்ம். ஸோ டோட்டலாக இந்த எக்ஸ்பிரஷனில் நம்மளுக்கு 2 டேர்ம்ஸ் தான் இருக்கு. ஓகே, அப்போ நான் ஃபர்ஸ்ட் டேர்மை சிம்பிஃபை பண்ணி சிங்கிள் வேல்யூவை நம்ம ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும். 5 into 12 60. Keeping the second term as it is. இப்போ 60 minus 6 பார்த்தீங்கன்னா 54. அப்போ டோட்டலா அந்த ஷாப்கீப்பர் கிட்ட எத்தனை பென்சில்ஸ் லெஃப்ட்? 54 பென்சில்ஸ் லெஃப்ட். ஃபைனலா 54 பென்சில்ஸ் தான் இருக்கு. ஓகே, that's all in the B1. Now let's move on to the C sum. Okay, C1 ஓட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா 4 into 9 plus 2 into 6. இப்போ இங்க 5 into 12க்கு நம்ம என்ன பண்ணோம்? 5 பாக்ஸஸ் இருக்கு. ஈச் பாக்ஸ்ல 12 பென்சில்ஸ் இருக்குன்னு எடுத்தோம் இல்லையா? மல்டிப்ளை ஆகுது இல்லையா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அப்போ 4 பாக்ஸஸ் இருக்கு. ஓகே, 4 பாக்ஸஸ் இருக்கு. அந்த 4 பாக்ஸஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் 9 பென்சில்ஸ் இருக்கு. இதுல ஒரு 9 பென்சில்ஸ், இதுல 9 பென்சில்ஸ், இதுல 9 பென்சில்ஸ், இதுல 9. அப்போ அது 4 into 9 ரிப்பீட்டட் அடிஷன் தானே. 9 plus 9 plus 9 plus 9 ரிப்பீட்டடா இருக்கிறதுனால 4 into 9. அண்ட் ஆல்சோ இன்னொரு பாக்ஸ்ல 2 பாக்ஸஸ் இருக்கு. அண்ட் ஈச் பாக்ஸ்ல 6 பென்சில்ஸ் தான் இருக்கு. இப்போ டோட்டலா how many pencils are there? இப்படி ரைட் பண்ணாலும் ஃபைன் தான். பென்சில்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி எடுத்தோமேன்னு சொல்லிட்டு I'll take some other example. ஸோ மல்டிப்ளை ஆகுது அப்படின்னாலே அது எப்படி எடுக்கணுன்றதுக்காக B1 கூட ரிலேட் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ 4 into 9க்காக நான் என்ன பண்ண போறேன்னா, there are 4 baskets. ஸ்டோரி. There are 4 baskets with 9 apples each. அப்போ 4 into 9க்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா சூட் ஆயிடும். ஓகே, இப்போ 2 into 6க்கு நான் ரைட் பண்றேன். and 2 baskets
with 6 apples each. இப்போ இந்த ரெண்டு 4 into 9 க்கு 2 into 6 க்கு நடுவுல பிளஸ் இருக்கு இல்லையா? இப்போ அந்த பிளஸ்க்காக இந்த ரெண்டு டேர்ம்ஸும் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் எக்ஸ்பிரஷனை சேஞ்ச் பண்றதுக்காக how many apples are there in total? இப்போ என்ன ஆயிடும்? பிளஸ் சைனுக்கு சேர்த்து. அப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் எக்ஸ்பிரஷனுக்கு சூட்டபிள் ஆகிற ஒரு ஸ்டோரி. ஓகே, இப்போ ஆன்சர் ரைட் பண்ணலாம். What is the given expression? 4 into 9 plus 2 into 6. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஜெனரலாவே டேர்ம்ஸ் வந்து பிளஸ் இல்லனா மைனஸ் சைனால தான் ஸ்பிளிட் ஆயிருக்கும். சோ அப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 டேர்ம்ஸ் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த மல்டிப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு சிங்கிள் நம்பரா மாத்திட்டு அதுக்கப்புறமா தான் ஃபர்ஸ்ட் டேர்மும் செகண்ட் டேர்மும் இந்த ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 9 plus 2 அந்த மாதிரி ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ 4 into 9 times 4 9 times 36. ஓகே, தென் பிளஸ் சைன் அப்படியே கேரி பண்ணிக்கலாம். 2 into 6 times வந்து 12. இப்போ 36 plus 12 பாத்தீங்கன்னா 48. That's all. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு சூட்டான ஒரு சூட்டபிளா இருக்கிற ஒரு ஸ்டோரி அண்ட் தென் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு வேல்யூ. தட்ஸ் ஆல். ஸோ செகண்ட் ஒன்ல இருக்கிற எல்லா சப்டிவிஷன்ஸும் ஓவர். நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த தேர்ட் சம். Third question. For each of the following situations, write the expression describing the situation, identify its terms and find the value of the expression. இதுல டோட்டலா 3 things நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இங்க ஒரு சிச்சுவேஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஈச் சம்ல ஒரு சிச்சுவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு சூட் ஆகிற எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ணணும். அதான் ஃபர்ஸ்ட் திங். எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ணதுக்கு அப்புறமா டேர்ம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணும். அது செகண்ட் திங். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த எக்ஸ்பிரஷன். அப்போ தேர்டா நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த எக்ஸ்பிரஷனுக்கு வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இட்ஸ் சிமிலர் டு த ப்ரீவியஸ் ஒன் நம்ம பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி தான். பட் இந்த செகண்ட் ஒன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு நம்மளா ஓனா ஸ்டோரி ரைட் பண்ண சொன்னாங்க. ஸ்டோரி ஆர் சிச்சுவேஷன். பட் இங்க என்ன பண்ணிருக்காங்க? அவங்களே சிச்சுவேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டேர்ம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறமா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நவ் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ என்னெல்லாம் நம்மளுக்கு இங்க வேணும்? ஃபர்ஸ்ட் ரைட் த எக்ஸ்பிரஷன். ஃபர்ஸ்ட் திங் வந்து எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ணணும். ஓகே, செகண்ட் நம்ம பண்ண போறது டேர்ம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும் அந்த எக்ஸ்பிரஷன்ல. ஃபைனலா தான் வேல்யூ. இந்த 3 திங்ஸுமே நம்ம பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். Queen Alia gave 100 gold coins to Princess Elsa and 100 gold coins to Princess Anna last year. So last year என்ன பண்ணிருக்காங்க? Queen Alia கிட்ட வந்து பேசிக்கா 200 டோட்டலா 200 காயின்ஸ் இருக்கு. ஓகேவா? 200ல என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 பிரின்சஸ் இருந்திருக்காங்க. ஓகே, 2 பிரின்சஸ். ஸோ பிரின்சஸ் எல்சா, பிரின்சஸ்க்கு பி டாட் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ பிரின்சஸ் எல்சா, தென் பிரின்சஸ் ஆனா. 2 பேருக்கு என்ன பண்ணிருக்காங்க? பிரின்சஸ் எல்சா, ஆலியா கேவ், குவீன் ஆலியா கேவ் 100 கோல்ட் காயின்ஸ் டு பிரின்சஸ் எல்சா. எல்சாக்கு ஒரு 100 கொடுத்திருக்காங்க. அண்ட் 100 கோல்ட் coins to பிரின்சஸ் ஆனா. இவங்களுக்கு ஒரு 100. ஸோ டோட்டலா 200. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இதுதான் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிரின்சஸ் எல்சா யூஸ் த காயின்ஸ் டு ஸ்டார்ட் அ பிசினஸ். இவங்க என்ன பண்ணிருக்காங்க? எல்சா வந்து இந்த 100 காயின்ஸ் யூஸ் பண்ணி பிசினஸ் பண்ணிருக்காங்க. அந்த பிசினஸ்ல என்ன இருக்கு?
அந்த காயின்ஸ் எல்லாமே டபுள் ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு அதிகமா டபுள் ஆயிருக்கு. அப்போ டபுள்னா இந்த 100 காயின்ஸ் என்னவா இருக்கு? டபுள்னா 200. அப்போ டபுள்ன்றது நம்ம எப்படி எடுத்துப்போம்னா 2 into 100 மீன் பண்ணுவோமா டபுள் அப்படின்னா இது வந்து ஆஃப்டர் இயர் 2 into 100 மாறிச்சு, டபுள் ஆயிடுச்சு. அப்போ 200ன்றது நம்ம 2 into 100 தான் எடுத்துப்போம். ஓகே, எக்ஸ்பிரஷன் ரைட் பண்றதுக்கு 200 நம்ம எடுக்காம 2 into 100 இப்படி ரைட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பிரின்சஸ் ஆனா பாட் ஜுவல்லரி. இவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஜுவல்லரி வாங்கியிருக்காங்க. and has only half of the coins left. See, இந்த 100 coinsல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பாதி, ஓகே, பாதி half coins வந்து ஜுவல்லரி வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ ரிமைனிங் அவங்கக்கிட்ட இன்னொரு 50%, இன்னொரு half coins தான் லெஃப்ட் ஆயிருக்குமா? அப்போ இங்க half யூஸ் பண்ணதுனால இது 100 divided by 2 எடுத்துக்கலாமா? இதுதான் அவங்க கிட்ட லெஃப்ட் ஆயிருக்கும் ஃபைனலா. குவீன் எல்சா 200 காயின்ஸ்ல எல்சாக்கு 100, ஆனாக்கு 100 கொடுத்துருக்காங்க. எல்சா என்ன பண்ணிருக்காங்க? பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த காயின்ஸ் டபுளா மாத்திருக்காங்க. ஆனா என்ன பண்ணிருக்காங்க? ஜுவல்லரி வாங்கினதுனால அவங்க கிட்ட ரெடியூஸ் ஆயிருக்கு, ஹாஃபா ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ ஃபைனலா இந்த ஸ்டேட்மெண்ட்ல நீங்க ரீட் பண்ணீங்கன்னா write an expression describing how many gold coins princess Elsa and princess Anna together have. டுகெதர்ன்றதுனால இந்த ஃபைனலா இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு கடைசியா கிடைச்ச ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் டேர்ம் 1, இது டேர்ம் 2, இது எக்ஸ்பிரஷன் டுகெதர் அப்படின்னு சொன்னதுனால இது பிளஸ் சைன் பண்ணிடணும். ஓகே, ஸோ நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா இந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து எப்படி எக்ஸ்பிரஷனா ரைட் பண்றோம் அப்படின்றது ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ரம் த அபோவ் சிச்சுவேஷன், ஓகே, நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அபோவ் சிச்சுவேஷன், ஓகே, நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற எக்ஸ்பிரஷன் என்ன? 2 into 100 plus 100 divided by 2. எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ணிட்டோமா? இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல நம்ம என்ன பண்ணணும்? செகண்டா டேர்ம்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, சூட்டபிள் எக்ஸ்பிரஷன் கூட நம்ம ரைட் பண்ணி ஃப்ரம் அபோவ் சிச்சுவேஷன் த ரெக்வயர்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் இதுன்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிட்டு இப்போ டேர்ம்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ணிட்டோம், இப்போ டேர்ம்ஸ் ரைட் பண்ண போறோம். டேர்ம்ஸ் ஆர், டேர்ம்ஸ் எப்பவுமே வந்து பிளஸ் ஆர் மைனஸ் சைன்ல தான் ஸ்பிளிட் ஆயிருக்கும். அப்போ 2 into 100 வந்து ஒரு டேர்ம், 100 divided by 2ன்றது செகண்ட் டேர்ம். இது 100 by 2 ரைட் பண்ணாலும் ஃபைன். இல்ல நான் டிவிஷன் சிம்பிள், ஏன்னா நம்ம மோஸ்ட்லி இந்த டிவிஷன் சிம்பிள் அப்படிதானே யூஸ் பண்றோம். ஸோ நான் வந்து டிவிஷன் சிம்பிள்கே எடுத்துக்கிறேன், 100 divided by 2ஆவே எடுத்துக்கலாம். ஓகே, 100 by 2னாலும் 100 இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி ரைட் பண்ணாலும் ரெண்டுமே சேம் தான். ஓகே, இப்போ இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா இந்த எக்ஸ்பிரஷனுக்கு? அப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ணிக்கலாம். 2 into 100 plus 100 divided by 2. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் சிம்பிளிஃபை பண்ணா 2 into 100 வந்து 200 plus செகண்ட் டேர்ம் சிம்பிளிஃபை பண்ணா 100 divided by 2 வந்து 50. அப்போ டுகெதரா ஃபைனலா அவங்க கிட்ட 250 காயின்ஸ் இருக்கு. எல்சா, ஆனா ரெண்டு பேர்கிட்டயும் சேர்ந்து இப்ப எவ்வளவு காயின்ஸ் இருக்கு? 250. ஆனா கிட்ட மட்டும் எவ்வளவு காயின் அப்படின்னு கேட்டாங்கன்னா 200. சாரி, எல்சா கிட்ட மட்டும் எத்தனை காயின்ஸ் இருக்குன்னு கேட்டா 200. ஆனா கிட்ட மட்டும் எத்தனை காயின்ஸ் இருக்குன்னு கேட்டா 50. டுகெதரா எத்தனை காயின்ஸ் இருக்குன்னு கேட்டதுனால கொஸ்டின்ல பாருங்க டுகெதர் ஹேவ் கேட்டிருக்காங்க இல்லையா, அதனாலதான் ஆட் பண்ணி 250 நம்ம ரைட் பண்றோம். ஓகே, so that's all in the sum ஓட ஆன்சர். Now we'll move on to the B1. So B1 question first understand பண்ணிக்கலாம். A metro train ticket between two stations is rupees 40 for an adult.
அடல்ட்டுக்கு மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட் வந்து 2 ஸ்டேஷனுக்கு தள்ளி நம்ம லொகேஷன். இப்போ ஒரு ஸ்டேஷன்ல நம்ம ஏறி 2 ஸ்டேஷன் தள்ளி நம்ம இறங்குறோம் அப்படின்னா, அதுக்கு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அடல்ட்டுக்கு வந்து ₹40 அண்ட் சைல்டுக்கு வந்து ₹20 குடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன். வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் த டிக்கெட்ஸ்? ஃபர்ஸ்ட் சினாரியோ பாருங்க. ஃபார் 4 adults and 3 children. ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோல பார்த்தீங்கன்னா 4 adultsக்கு 3 childrenக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ணணும். ஸோ 4 adults-ஆ? ஸோ வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு 4 adultsக்கான ஒரு காஸ்ட். ஓகே, 4 adults plus 3 children. 4 adults என்றப்போ 4 into what is the cost for adult? Per adult வந்து 40. 4 adultsனால 4 into 40 plus 3 children. ஒரு childக்கு ₹20. அப்போ 3 into 20. அப்போ இதுதான் எக்ஸ்பிரஷன். ஓகே, நான் வேணா இங்க எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ணிடுறேன். required expression from above பாத்தீங்கன்னா இதுதான். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். டேர்ம்ஸ் எப்பவுமே பிளஸ் இல்லைன்னா மைனஸ் சைனால தான் ஸ்பிளிட் ஆயிருக்கும். இப்போ அதுபடி பார்த்தா 4 into 40 ஒரு டேர்ம், கமா 3 into 20 another டேர்ம். ஓகே, இப்போ நம்ம இந்த எக்ஸ்பிரஷனுக்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்போ வேல்யூ பாத்தீங்கன்னா 4 into 40 அந்த எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ணிக்கலாம். 4 into 40 plus 3 into 20 equal to. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இந்த மல்டிப்ளிகேஷனை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 4 into 40 பார்த்தீங்கன்னா 4 4s are 16, அப்போ 10, அப்போ 160 பிளஸ் செகண்ட் டேர்ம்ல இருக்கிற 3 into 20 சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3 2s are 6, அப்போ இங்க 0 இருக்கு இல்லையா, அப்போ 60. இப்போ 160யும் 60யும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ 220. அப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோல டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் 4 adults and 3 childrenக்கு எவ்வளோ ஆகுது? ₹220 ஆகுது. ஸோ ஃபைனலாக வேர்ட் ப்ராப்ளம்ஸ்னால ஃபைனலாக எண்டில் ஸ்டேட்மெண்ட்டாகவே கன்க்ளூஷனாகவே ரைட் பண்ணிக்கலாம். டோட்டல் காஸ்ட் இஸ் ஃபார் 4 adults and 3 children is ₹220. Therefore, total cost for 4 adults and 3 children is ₹220 ஆகும். இப்போ சேம் வே இதுல செகண்ட் ஒன் இருக்கு இல்லையா, ஃபார் 2 groups having 3 adults each. ஸோ இதுக்கு நம்ம இப்போ ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். செகண்ட் ஒன் 2 groups இல்லையா, அப்போ 2 groupsனா இது group 1 எடுத்துக்கலாம், இது group 2. group 1ல எத்தனை adults இருக்காங்க? இதுல ஒரு 3 adults, இதுல ஒரு 3 adults இருக்காங்க. இப்போ டோட்டல் காஸ்ட்ன்றதுனால group 1க்கு ஆகிற டோட்டல் காஸ்ட் காஸ்ட்டும் group 2க்கு ஆகிற காஸ்ட் ரெண்டுமே ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, அப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் group adults, அப்போ 3 adults. ஸோ நம்ம ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸ்பிரஷன் எப்படி ரைட் பண்ணோம்னா 3 adults cost plus 2 groups இல்லையா, அப்போ 1 more 3 adults cost. ஸோ சூட் ஆகிற எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா 3 into 1 adultக்கு காஸ்ட் எவ்வளோ? 40, அப்போ 3 into 40 plus 3 into 40. ஓகே, இதுதான் நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன். இப்போ டேர்ம்ஸ் ரைட் பண்ணிடலாம். ஜென்ரலா டேர்ம்ஸ் வந்து பிளஸ் இல்லைனா மைனஸ் சைனால தான் டிவைட் ஆயிருக்கும். ஓகே, அப்போ 3 into 40 ஒரு டேர்ம், அகைன் 3 into 40 another டேர்ம். ஸோ 3 into 40, 3 into 40. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அப்போ நான் அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே ரைட் பண்ணிக்கிறேன். 3 into 40 plus 3 into 40. 3 into 40 வந்து 4 3s are 12. அப்போ இது 120.
சேம் வேல்யூ தானே, அப்போ இங்கேயும் ஒரு 120. ஸோ 120 plus 120 பார்த்தீங்கன்னா 240. அப்போ the cost for 2 groups having 3 adults each is, therefore total cost for having 2 groups, okay, 2 groups with 3 adults. Okay, for cost for having, 1 second. 2 groups having 3 adults is rupees 240. Okay, so that's all this sum. Okay, now we'll move on to the next one. C sum. Find the total height of the window by writing an expression describing the relationship among the measurements shown in the picture. ஓகே, ஸோ இதில் ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விண்டோட ஹைட் அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் ஆகி, ஓகே, இதுதான் ஸ்டார்டிங், இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இது ஃபுல்லாகவே வரும். ஓகே, பட் விண்டோ ஹைட்டுக்கு இங்கே கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஹைட் ஆஃப் த விண்டோ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணி, ஓகே, ஸோ நம்ம இந்த ஏரியாவில் இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டிங் இங்கே இருந்து இது ஃபுல்லாகவே வேணும். ஓகே, அப்போ நம்மளுக்கு இங்கே கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்ட் பை பார்ட்டாக தான் நம்ம இந்த டோட்டல் ஹைட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ பார்டர் இருக்கு இல்லையா, இதுதான் பார்டர். இந்த பார்டர் வந்து 3 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சோண்டு ஸ்பேஸ் வந்து 3 சென்டிமீட்டர், அதே மாதிரி இந்த கொஞ்சோண்டு ஸ்பேஸ். ஸோ பார்டர் வந்து சேம் தானே, அப்போ இதுவும் 3 சென்டிமீட்டர். அப்போ இங்க ஒரு 3 சென்டிமீட்டர், இங்க ஒரு 3 சென்டிமீட்டர், அப்போ டோட்டலா 6 சென்டிமீட்டர் வந்து பார்டர் மட்டுமே ஆக்குப்பை ஆகுது. ஸோ இப்போ இவ்வளோ ஹைட்ல நம்மளுக்கு இந்த கொஞ்சோண்டு பார்ட்டோட ஹைட் வந்து தெரிஞ்சிருச்சு, லென்த் வந்து தெரிஞ்சிடுச்சு. ஸோ அப்போ பார்டரோட லென்த்தும் இதுல இன்க்ளூட் ஆகுது இல்லையா, அப்போ டோட்டல் ஹைட் ஆஃப் த விண்டோ பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ரைட் பண்ணோம், டோட்டல் ஹைட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் இல்லாதனால ஐ மூவ் ஆன் டு த செகண்ட் லைன் இங்க. ஸோ 2 இன்டூ பார்டர், 2 பார்டர் இருக்கு, 2 இன்டூ பார்டர் லென்த் இல்லைன்னா பார்டர் ஹைட் நீங்க ரைட் பண்ணாலும் ஃபைன். 2 இன்டூ பார்டர் பிளஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பார்டருக்கும் இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு, நெக்ஸ்ட் இங்க ஒரு கிரில், இங்க ஒரு கிரில், இதுக்கு பிட்வீன் ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஸ்பேஸ் எல்லாம் சேர்த்து தானே நம்மளுக்கு இந்த விண்டோ ஃபார்ம் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த கேப் பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் இருக்கு. இந்த மொத்த விண்டோல எத்தனை கேப்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பாருங்க, இங்க இருந்து இங்க ஒரு கேப், இது கேப் 1, இது கேப் 2, கேப் 3, கேப் 4, கேப் 5, கேப் 6, கேப் 7. டோட்டலா 7 கேப்ஸ் இருக்கா, டோட்டலா 7 கேப்ஸ் இருக்கா. அண்ட் ஈச் கேப்மே எவ்வளவு மெஷர்மெண்ட் இருக்கு, 5. அப்போ இங்க ஒரு 5 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 5, 5 அந்த மாதிரி இருக்கும். அப்போ 7 இன்டூ கேப்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். 7 இன்டூ கேப் பிளஸ் நெக்ஸ்ட் கிரில் இருக்கு இல்லையா, கேப்ஸ் மட்டும்னா அப்போ பாருங்க இந்த மெஷர்மெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து 5 சென்டிமீட்டர், இது வந்து 3 சென்டிமீட்டர். அகைன் இந்த மெஷர்மெண்ட் மட்டும் தான் 5 சென்டிமீட்டர், இந்த மெஷர்மெண்ட் வந்து 2 சென்டிமீட்டர். ஓகே, அகைன் இங்க வந்து 2 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர், இது வந்து 2 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர், இது 2. இந்த மாதிரி ஆட் பண்றதுக்கு பதிலா நம்ம எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ணி ஃபாஸ்டாவே ஆன்சர் கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ கிரில் பாத்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர், எத்தனை கிரில் இருக்கு டோட்டலான்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ டோட்டலா நம்மளுக்கு 1 பார்டர் வந்து நம்ம ஆல்ரெடி ரைட் பண்ணிட்டோம். ஸோ கிரில் இஸ் டிஃப்ரெண்ட், பார்டர் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ பார்டரும் சேர்த்து கவுண்ட் பண்ணிடாதீங்க. இந்த பிளாக் 1 இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் கிரில். அப்போ இங்க ஒரு கிரில் இருக்கு, 1 கிரில் இந்த சைடு மென்ஷன் பண்ணிடுறேன். 1 2 3 4
5, 6. So டோட்டலா 6 grills இருக்கா? அப்போ each grill ஓட மெஷர்மெண்ட் வந்து 2 சென்டிமீட்டர். அது நம்ம நெக்ஸ்ட் லைன்ல ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ரெக்வயர்ட் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ஓகே எக்ஸ்பிரஷன் வந்து 2 இன்டூ பார்டர். பார்டரோட மெஷர்மெண்ட் எவ்வளோ? 3 சென்டிமீட்டர். ஓகே 2 இன்டூ 3 பிளஸ் 7 இன்டூ கேப். கேப் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்? 5. ஸோ 5 பிளஸ் 6 இன்டூ கிரில். கிரில்லோட வைட் எவ்வளோ? 2 சென்டிமீட்டர் இன்டூ 2. இதுதான் இதுக்கு சூட் ஆகிற எக்ஸ்பிரஷன். இப்போ இதுல டேர்ம்ஸ் ரைட் பண்ணிடலாம். ஸோ டேர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா டேர்ம்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன்ல பிளஸ் ஆர் மைனஸ் சைன்ல தான் ஸ்பிளிட் ஆயிருக்கும். ஸோ 2 இன்டூ 3 இது ஒரு டேர்ம், 7 இன்டூ 5 செகண்ட் டேர்ம், 6 இன்டூ 2 தேர்ட் டேர்ம். இப்போ இதுக்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே ரைட் பண்ணிக்கிறேன். 2 இன்டூ 3 பிளஸ் 7 இன்டூ 5 plus 6 into 2. 2 into 3 வந்து 6 plus 7 5 times 35 plus 12. So 6 plus 35 பார்த்தீங்கன்னா 41. இப்போ 41 கூட நம்ம 12 add பண்ணிக்கலாம். So 53 centimeter. So அப்போ therefore the total height of the window is 53 centimeter. That's all children. இந்த last sum முடிஞ்சது. ஓகே இந்த ரிமூவிங் பிராக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அது நான் பார்ட் 4 வீடியோல கண்டினியூ பண்றேன். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.